ஊர்ல ஒரு நபர்கள் பாருங்க, கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. சொல்லுங்க பாருங்க, சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. ஏன் வாழல? ஏன் என்ன செய்யல? தேவனுடைய ஜனங்கள் வாழவில்லை, ஆகவே சிரிக்கிறார்கள். நம்ம பார்த்து மற்றவங்க வாழ்வோம், நம்மளே வாழாமல் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். நீங்க ஆரம்பிப்போம், அந்த சில தொடர்ந்து கொஞ்சம் நடத்தலாம். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும். மீட்புல என்ன நடந்திருக்கு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படம் போடுறோம், மீட்பு அந்த சாபத்திற்கு மீட்புக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் சொன்னேன் சால்வேஷன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரட்சிப்பு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரட்சிப்புக்கு தமிழ் என்னது? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்டியாமா? கட்டியா பண்ணலையா? எப்படி உனக்கு தெரியும்? எதுவுமே ரட்சிக்கப்பட்டியா? எப்படி தெரியும் உனக்கு? இயேசு நத்தத்தினால. அது எப்படி உனக்கு தெரியும் கலவப்படுறதுன்னு? இயேசு ரத்தத்தை நீ பார்க்கலையே, 2000 வருஷத்துக்கு மேலே பிறகு நீ சிஸ்டர் சொல்லுங்க. சொல்றீங்க எப்படிங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அப்படி எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அந்த ரட்சிப்பு நிச்சயம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? விசுவாசம். விசுவாசத்தாப்புல நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அர்த்தமா? சொல்லுங்க ராஜேஷ், சொல்லுங்க. இது வந்து டாக்கிங் டைம். ஏன் இதெல்லாம் கேட்குன்னா, நீங்க தெரியல பழைய காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆக்கி மீட்டு. பழைய காரியம் என்னது? பாவம், சாபம், தரித்திரம், வியாதி, பரம்பரையா தொடர்ந்து வந்த அந்த காரியங்கள் எல்லாத்துல இருந்து நம்மளை விலக்கி. கிறிஸ்தவங்க அப்ப எல்லாம் விடுதலை பண்றவங்க இருக்காங்களா? நிறைய விடுதலை இல்ல. நீங்க நான் கேட்ட பாயிண்ட்க்கு வரல. ரட்சிப்புனா என்ன? ஞானஸ்நானம் கொடுத்துப்போமா? அது பிறகு வாழ்க்கை மாறி இருக்கா? அது பிறகு மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த நிச்சயம் என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றீங்களே, என்ன நடந்திருக்கு? பாவத்துல இருந்த கஷ்டம் மீன்ஸ் வாட்? அது நான் சொல்றேன், ஞானஸ்தானம் ஓகே, விசுவாசி ஆனது ஓகே, எல்லாமே ஓகே. அது எப்படி நீங்க அது ஃபீல் பண்றது? எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். திடீர்னு சோகமாகுது, திடீர்னு ஏன் மனம் கட்டப்படுது, திடீர்னு ஏன் பாவம் என்னெல்லாம் வருது? அப்படி ரட்சிக்கப்பட்டு அதெல்லாம் வரவே கூடாது. ஏன் வருது? ரட்சிப்புனால உங்களுக்கு என்னன்னு தெரியல. ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு என்ன அர்த்தம்? இது முதல் தெரியும். இது அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள தெரியல. அதனாலதான் குற்ற மனசாட்சியோடு அநேக தேவனுடைய நூற்றுல எத்தனை வரைக்கும் தெரியாது. 100ல 95% நியூ கவர்னன்ட் மெசேஜஸ் தெரியல, சத்தியம் தெரியலன்னா அவங்க இதெல்லாம் வாழ்வாங்க. குற்ற உணர்வு, பாவ உணர்வு, இதெல்லாம் வாழ்வாங்க. இப்ப இந்த மீட்புல ரெடம்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, எனக்கே எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் ரட்சிப்பு என்னது. பாவ பிறந்த 10 வருஷம் எங்க வீட்டுல சர்ச்சு, நாங்க எல்லா பாஸ்டையும் கொண்டு சாப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கு மீட்பு என்னது? பாஸ்மாக்கு சாப்பாடு கொடுத்தாப்புல ரட்சிப்பு வெளிப்படுமா? கோயிலுக்கு நன்கொடையும் கஷ்டமாக கொடுத்தாப்புல மீட்பு நம்ம கிடைச்சிருமா? கிடைக்கிறது. சோ இந்த மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை மன்னித்து இருக்கிறார்? ஆதாம்
பிறந்ததினால் பாவிகள் அல்ல, பாவத்தில் பிறந்ததினால் நாம், சொல்லுங்க பார்க்கலாம், பாவம் செஞ்சதுனால நான் பாவி இல்ல, பாவத்திலேயே நான் பிறந்ததுனால, பாவத்திலே நான் பிறந்ததுனால ஆதாமின் நேச்சர், ஆடாமிக் நேச்சர் எனக்குள்ள வந்துருச்சு. ரிடெம்ஷன் பிளான்ல மீட்ல நம்பர் 1 பாவ மன்னிப்பு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பாவ மன்னிப்பு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் புதியாச்சு, எல்லாம் புதுசா. எனக்கு வசனம் படிக்கிறப்ப எல்லாம் புதுசாச்சு, பழசெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. ஆனா அப்படி ஆயிருந்தா கோவம் இருக்கா? ஞானஸ்நானம் கோவத்துக்கு பொறுப்பு அஞ்சாவது இல்லையா, வரவே இல்லையா? நம்ம எப்படி சொல்ற சொல்லணும், வரல. கெட்ட சிந்தனை வந்துச்சா? ஞானஸ்நானத்துக்கு கூட எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வரவே இல்லையா? அஞ்சா வரலையா? இப்ப என்ன புது சிருஷ்டி ஆயிட்டான், பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. சரி, ஞாபக சக்திக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சு? கம்மியா இருந்துச்சு. எனக்கு ஞானஸ்நானம் எடுத்த போது ஞாபக சக்தி எனக்கு எப்படிதான் இருந்துச்சு? கம்மியா தான் இருந்துச்சு. ஞானஸ்நானம் எடுக்கிறப்போ இப்படித்தான் கருப்பா இருந்தேன், இப்ப எப்படித்தானா இருக்கேன்? கொஞ்சம் குண்டா இருக்கேன், வெடிச்சிருக்கேன், அப்புறம் பல மேட்டர்லாம் நடந்திருக்கு சரீரத்தில். ஆனா பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே என்ன ஆயின? புதிதாய். இந்த புதிய சிருஷ்டி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய சிருஷ்டிக்கு ஆங்கிலத்தில் நியூ கிரியேஷன், கிரீக்ல இருந்தாங்க கைனோஸ் கேசிஸ், KIKAINOS KHSIS. புதிய சிருஷ்டிக்கு விளக்க சொல்றேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரீஸ்டோரிங் டு த ஒரிஜினல் ஃபார்மேஷன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ரீஸ்டோரிங் டு த ஒரிஜினல் ஃபார்மேஷன். எத்தனை ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க? மொபைல் கிடையாதா? மொபைல் கரெக்ட் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? ஹேங் அடிக்கடி. என்ன செய்வீங்க? ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா, ரீஸ்டோர் பண்ணுவீங்களா? ரீஸ்டார்ட் சும்மா பட்டன் ஆஃப் பண்ணிட்டு பவர் ஆஃப் இல்லைன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். அது செஞ்சா கூட எல்லாம் தெரியாமா? ஒரு சிலர் தெரியாம, ஒரு சிலர் சரியே பண்ண முடியாத அளவு கொடுக்கும். என்ன செய்வீங்க? செட்டிங்ல போய் ரீஸ்டோர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது பண்ணீங்கன்னா புதுசா மொபைல் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிரும். இருக்கீங்களா? செட்டு பழசு, ஆனா உள்ள இருக்கிற ஓஎஸ் எல்லாம் புதுசு. இப்ப தேவன் நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறாருன்னா, இது ஏன் அப்படி ஆக்குனாரு? அப்ப முந்தி நம்ம எப்படி செஞ்சிருக்கிறாரு? மனிதனை நல்ல ஒரு நிலைமையில படைச்சிருக்கிறாரு. அவனுடைய சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு? உள்ள கரப்ட் ஆயிடுச்சு. வசனங்கள் நினைக்கிறேன், வசனங்கள் தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினான், இவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். பாத்தீங்களா? கர்த்தர் மனுஷன் எப்படிதான் படைச்சாராம்? பூரணம் உள்ளவனாக, தன்னுடைய சாயலாக, தேவனுடைய அப்படியே சாயல் உடையவனாக மனிதன் படைக்கப்பட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷன் வந்து பறந்து வரல, மனுஷன் வந்து தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டான். புதிய சிருஷ்டி ஃபார்மேஷன், ஒரிஜினல் ஃபார்மேஷன், ஆதி நிலையில மீண்டும் ஸ்தாபிப்பது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி நிலையில மீண்டும் ஸ்தாபிப்பது அப்படின்னா யார் போல? ஆதாமை போல. நீங்கள் நாளை யார் சொல்லுங்க பார்க்கலாம்? இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால விழுந்து போன ஆதாமினுடைய ஆவி நம்முடைய ஆவி அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஆனா ஏன் அதை உணர முடியல, ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் அப்படி வாழ முடியல அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியல. தேவன் என்னை என்னவாக மாற்றி இருக்கிறார். என்னவாக?
மாற்றி இருக்கிற வசனமும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26வது வசனம் 26வது அதிகாரம் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு போதும். இரண்டு விஷயத்தை நான் போட்டு காப்பி கொடுத்துருக்கேன். அவரை என்னை பற்றும் விசுவாசத்தினால் என்னது பாவ மன்னிப்பு. திரும்ப சொன்னேன், பாவ மன்னிப்புனா ரட்சிப்புனா திருப்பி பாவ மன்னிப்பு சொல்றாரு. பாவ மன்னிப்புனா உங்களுடைய என்னுடைய 3 கால பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். இந்த சத்தியம் தான் இன்னைக்கு அநேக சபைகளை புரியாததுனால அவங்க கடந்த கால பாவத்தை கத்த மன்னிச்சுட்டாரு, இப்ப எதிர்கால பாவத்தை அறிக்கை செஞ்சா மன்னிப்பாரு. ஒரு காலத்துல மன்னிச்சாருன்னா நான் பரலோகம் போவேன், மன்னிக்கலன்னா நரகம் போவேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய மனநிலை. புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மனநிலை? கடந்த கால பாவத்தை மன்னிச்சுட்டாரு, எதிர்க்க அறிக்கை செஞ்சுட்டேன். ஆனா இப்ப இருக்கிற பாவத்தை என்ன செய்வேன்? விழுந்து விழுந்து எந்திப்பேன். அவர் மன்னிச்சாலும் மன்னிப்பாரு, மன்னிக்காட்டாலும் விட்டுருவாரு. ஆனா எனக்கு பரலோகம் என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. நான் சொல்றேன், அப்படி ஒரு நிலைமை இருக்கும்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு வேலையே கிடையாது. அதோட நித்தம் பயந்து பயந்து சாகிறதுக்காக கடவுள் அழைச்சிருக்கிறாரு. சொல்றது நித்திய ரட்சிப்பு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நித்திய ரட்சிப்பு. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்த அன்றே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாவ மன்னிப்பு. திரும்ப சொல்றேன், ஒண்ணு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இல்லன்னா நீங்க ரட்சிக்கப்படல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பலாரம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லன்னா ரட்சிக்கப்படல. அப்புறம் என்ன திரும்ப சொல்லுங்க, நீங்க ஒண்ணு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, இல்ல பாவம் மன்னிக்க படல. இப்படி சொல்றாங்க பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட பாவி. என்ன பாவி? ரட்சிக்கப்பட்ட பாவி. பாவமலை பாட்டெல்லாம் ஃபுல்லா பாவியா இருக்கும். பாவினாலையா அப்ப பாவி கிடையவே கிடையாது. ஒண்ணு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? பாவ மன்னிப்பு அடைந்திருக்கிறாய். இல்லை என்றால் பாவ மன்னிப்பு அடையல. 2 தான் மேட்டர். சரி, இருக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இப்பொழுது நான் மரித்தாலும் சத்தியம் ஆரம்பம் போனா இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த மீட்புல மொத்தம் 3 காரியம் நடந்திருக்கு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்புல 3 காரியம் நடந்திருக்கு. கொஞ்சமா நம்ம பார்க்க போறோம். ஒன்று, பிசாசின் நல்லவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? மீட்பின் மூலமாக விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12. இருளின் அதிகாரத்தில் நின்று பைபிள் கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? பைபிள் இருக்கா? நான் ஒரு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அம்மா தெரியுமா? என்னை விடுதலையாக்கி என்ன வாசிங்க? அதிகாரத்தில் என்னை விடுதலை ஆக்கிட்டாருன்னு போட்டிருக்கா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடுதலை ஆக்குவார்னு போட்டிருக்கா. பாவத்திலிருந்து விடுதலை உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க அப்படி போட்டிருக்கா. ஏன் இன்னைக்கு விடுதலை உபவாச கூட்டம் இன்னைக்கு ஏன் நடக்குது? வசனம் என்ன போடுறது? வசனம் உண்மையா? ஒரு ஊழியக்காரர் சொல்றது உண்மையா இருக்குமா? அப்ப
அப்ப அந்த ஊழியக்காரருக்கு என்ன தெரியல, தேவன் நம்முடைய ஜனமாகி என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு அப்படிங்கிற சத்தியத்தை உங்களுக்கு தெரியலன்னா பிசாசு உங்களை கோமாளியாக்கி இப்ப எல்லாம் கையை இப்படி நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா என்ன ஆக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை கையில சங்கிலி இருக்கு? யார் கையில சங்கிலி இருக்கா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஓன்ஸ் என்ன கொஞ்சம் அவுத்து விடுங்க, என்ன செய்யுங்க, அலப்பல நீங்க தான் நம்ம வல்லமையா இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்க உபாசம் கொடுக்குங்க, வாரம் மாசம் வரேன், 12 கனியை கொடுக்குன்னு சொன்னீங்க, மாசம் வரேன், விடுதலை உபாசம் நாள என்னை விடுதலை ஆக்குங்கன்னா இன்னைக்கு என்னைக்கு விடுதலை ஆகும்? நாளைக்கு. அப்புறம் அடுத்த மாசம் நாளைக்கு, அடுத்த மாசம் போனா நாளை கழிச்சு, அடுத்து நாளைக்கு, அடுத்த மாசம் போன என்னது அடுத்த மாசம். இப்படி பிசாசு உங்களை இன்று போய் நாளை வா எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அப்போஸ்தலர் 26:18 பாவ விசுவாசித்தவர்களுடைய பாவ மன்னிப்பையும் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் இருக்குது. இது என்னன்னே நீங்க அறிய விடாதபடிக்கு பிசாசு மனக்கண்களை குருடாக்கி, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போக வைக்கிறாங்க? விடுதலை கூட்டத்துக்கு போ, விடுதலை கூட்டத்துக்கு. சரி, நம்ம இப்ப ஏசப்பா ஏற்றுக்கு முன்னாடி எங்க போனோம்? பலவிதமான மல்லாக்க மாறி சரியில்லைன்னா குப்புரடிக்க மாறி போயிடுறது, குப்புரடிக்க மாறி சரி இல்லைன்னா இருக்க குடிக்க போயிடுறது. இப்படி கோயில்களை மாத்திக்கிட்டே இருந்தோம். இந்த கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? கூட்டங்களுக்கு என்னது? கூட்டங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு என்ன இல்ல, விடுதலை இல்லன்னு பிசாசு சொல்லிட்டான். வசனம் சொல்லுது, என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்க பிசாசு சொன்னா இல்ல பாருங்க, கையில சங்கிலி இருக்குது, என்ன இருக்குது? நீங்க நினைக்கிறீங்க ஆமா சங்கிலி இருக்கு. அவன் சொன்ன, அவன் போய் சொன்ன, நீங்க நினைக்கிறீங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க அருமையான சகோதரிகளே, என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா இருக்கும் போல. என்ன போல? ஆமா. அப்பப்போ கூட நான் வயல் சத்தம் தான் கேட்கறேன். இல்ல கொஞ்சம் என்ன சத்தம் கேக்குது? சங்கிலி சத்தமும் கொஞ்சம் கேக்குது. அப்படி பிசாசு என்ன செய்யணும்? அவங்கள நீங்க சொல்லணும், தேவனாகிய கர்த்தர் என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை அவன் பொய்யை சொல்றப்பெல்லாம் நீங்க சத்தியத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆக்கினது மாத்திரம் இல்ல, என்னை அன்பின் குமாரனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஸ்தோத்திரம் சொல்றாரு. இங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்றேன். என்ன ஸ்தோத்திரம்? நான் இருள இருந்தேன், என்னை வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து பிதாவை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்றேன். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரத்தை எடுத்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனை ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் வேலைக்காகாது. புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து என்னை என்னவாக ஆக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஆமென். நம்பர் 1, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. இப்ப எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையை அகற்றட்டையாகவும் பாத்தீங்களா?
இருக்குது? கௌரி கிரேஸ் பைபிள் என்ன போட்டிருக்கு? என்னமா போட்டிருக்கு?